எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்கழி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் எந்த மாதிரியான பலன் தரப்போகுது, எந்த நேரத்தில் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க 100% ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம், மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன் சொல்லக்கூடிய சிவனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை. சிவபெருமானே அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது ராகு மகா தசையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணம் மாதம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக? துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான். துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சுக்கிர பகவான் மட்டும்தானுங்க அதிபதி. அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் துலா ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம், விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது சார், இருந்த வேலை பறி போயிடுச்சு, இந்த நேரத்துக்கு எதை சாப்பிட்ட என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்குது சார், பணப்பிரச்சனை கொடுக்குது சார், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, போகாத கோவில் குளம் கிடையாது, பார்க்காத ஜோசியம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்காக நான் மேலுக்கு போகிறேன் மேலுக்கு போகலை, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், என் சங்கதிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானுங்க நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டுமே சொல்லலைங்க, 100% சாத்திகமான வார்த்தைகள் இது. உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கி, குரு பகவானுக்கு சுக்கிரன் தானுங்க வீடியோ கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் தனகாரகன் தானே குரு, தனகாரகனான குரு துலா ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மார்கழி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் அவரும் துலா ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. துலா ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு தேவகுரு, சுக்கிரனை நம்ம அசுரகுருன்னு சொல்கிறோம், குரு பகவானை தேவகுருன்னு சொல்கிறோம். தேவகுரு அசுரகுரு இருவருமே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் தானுங்க இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய சூழலில் பிறக்கப்படுது. குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம், சுக்கிர பகவான் திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னா விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம். அப்போது இந்த சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நட்சத்திரம் கொடுத்தவர் தொழில் ஸ்தானாதிபதி. இதனால் சொல்கிறேன், நிச்சயமாக வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரும். சில பேருக்கு பதவி உயர்வு வரும், சில பேருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும், சில பேருக்கு புதுமையாக வேலை கிடைக்கும், சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலைகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் போதுமே, வாழ்க்கை நல்லா இருந்துருமே. தப்போ ரைட்டோ யாருடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் யாருடைய உதவி இல்லாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்க, 6 மாத காலமாக
வீட்டில் இருக்கிற நகநட்டு முதல் கொண்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகம் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா இதுதான் நீங்கள், இப்படி தான் நீங்கள், இத்தனை நாள்லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை நாளில் சரியாக போய்டுன்ட்டு ஆதாரபூர்வமாக 100% கேரண்டியாக சொல்லிவிடுவோனுங்க. ஆனால் நம்ம பார்ப்பது மாதம் பிறக்கக்கூடிய தருணத்தை வச்சு மற்ற கிரகநிலைகளுடைய அமைப்பை கொண்டு இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு பொது பலன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் பொருந்துமே தவிர, துளாராசியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100% இதுதான் பலனா அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதக ரீதியாக கொஞ்சம் மாறுபடலாம். அப்போது இது நமக்கு கோச்சார கிரக நிலைகள். மழை வந்துருச்சிங்க, கொடையை பிடிச்சா தலை நனையாதுங்க இல்லையா? அப்போது கொடையை பிடிச்சி நான் நிற்கிறதுக்கும் ஒரு வீட்டுக்குள்ளார போய் உக்காந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஆனால் கொடையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கிறோம்னா தலை நனையாமல் இருக்கும். அது கோச்சார பலன்கள். கிட்டத்தட்ட ஒரு 40% 42% கோச்சார பலன்கள் வந்துடும். ஆனால் 100% அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் தானுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டும்தான் ஜோசியம்னா மெனக்கெட்டு ஜாதகம் எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு ஜாதகம் கணிக்கணும்னா குறைந்தபட்சம் இல்லைனாலும் 1.5 மணி நேரம் ஆகுங்க. சார் 10 நிமிஷம் தேவையில்லை, 2 நிமிஷம், 1 நிமிஷத்துலேயே கம்ப்யூட்டர் சொல்லிவிடுது. நீங்கள் என்ன சார் அப்படின்னா, ஒரு ஜாதகம் நம்ம கணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாதகர் பிறந்த அன்னைக்கு சூரிய உதயம் என்ன, சூரிய அஸ்தமனம் என்ன, எத்தனை டிகிரியில் சூரியன் உதைச்சது, எத்தனை நாளிகையாக இருக்குது, பல விதமான ப்ராசஸ் இருக்குதுங்க. அப்போது ஒரு சுய ஜாதகம் பார்த்தா இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிடலாம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். மார்கழி மாதம் மாற்றம் துளாராசி நண்பர்களுக்கு வருமா? வரும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திருமணம். ஏன் அவ்வளோ அழுத்தமான திருமணம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, துளாராசிக்கு திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய். துளாராசிக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிராப்தம். எப்படின்னா, திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய், குடும்ப ஸ்தானாதிபதியும் செவ்வாய். அந்த திருமண ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதி சனி, புத்திரஸ்தானாதிபதி சனி, சனி பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு, துளாராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். திருமணஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் தனகாரகன் குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் பல பேருக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, புத்திரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தோஷம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சார் கல்யாணம் நடக்கலை சார், தாமதமாகிட்டு இருக்குது சார்னா இந்த நேரத்தில் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதல்ல வேலை வாய்ப்பில் அனுகூலம் வரும்னு சொன்னனுங்க. 2வது மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும்னு சொன்னனுங்க. 3வது பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான அனுகூலம் வரும்னு சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு தொழில் சாதகமாக இருந்தால் 4 காசு சம்பாதிச்சா ஒருத்தன் கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கின பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுவோம். கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு வாங்கின கடனை கட்டக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் கிடையாது. நாம் மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரங்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்கள் தரப்போகுது. முயற்சி பண்ணுங்க. இதில் மார்கழி மாதம் 13ஆம் தேதி நம்ம ராசிநாதனான சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு 11வது பாவகத்தை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்குறது நல்லதா சார் அப்படின்னா, சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்து, பொதுவாக துலா ராசிக்கு சுக்கிரன் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் தானுங்க பிரமாதமாக இருக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு, சுக்கிர பகவானோட சேர போகிறாரு மார்கழி 13ஆம் தேதியிலிருந்து. அப்போது மார்கழி 29ஆம் தேதி வரையே லாபஸ்தானத்தை சுக்கிர பகவானும் சனி பகவானும் இருவரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய நேரம். யாருடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பாரப்போ மார்கழி 13ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சாரம் வாங்கி 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய நண்பர்களுக்கு
இந்த தருணத்தில் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி துளாராசியில் பிறந்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவருக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். சார், நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நம்ம ராசி பலனில் மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ பலன் வருமா சார்? ஏன் வராது? இல்லை, ஏன் வராதுன்னு கேட்குறேன். ஒரு குழந்தை கருத்தரிக்குது, குழந்தை கருத்தரித்து 6 மாதம்தான் ஆகிருக்கும். அப்பா இறந்துட்டுருப்பார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜோசிகாரங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தை கருத்தரித்த நேரம் சரியில்லை, அதனால் அப்பாவை கொண்டு பிடிச்சி. அப்போது குழந்தை பிறக்கவே இல்லை, வயிற்றில் 6 மாதமாக தான் இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா இறந்துருப்பார், தாத்தா இறந்துருப்பார், ஏதோ ஒன்று. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த குழந்தை கருத்தரித்த நேரம் சரியில்லாததுனால இன்னாருக்கு இந்த மாதிரியான தொந்தரவு வந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு உசுறு உருவானா போதுமானது, தனக்கு மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவங்களுக்கும் பலன் கொடுக்கும். ஜோதிடத்தில் அற்புதமாக சொல்லியிருப்பாங்க, வேதகால ஜோதிடத்தில். எப்படின்னா, 12 கட்டம் இருக்குது இல்லைங்களா, அது என்னன்னா பூமி. பிரதானமாக இருக்கிறது பூமி தானங்க எல்லாருக்கும். அப்போது அந்த பூமியை தான் 12 கட்டமாக வச்சுருந்துருக்காங்க ஜோதிடர்கள். அன்றைக்கி ஜோதிடத்தை உருவாக்கினவங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்றுமே இல்லை, மாதம் தானுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, அப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இப்படின்ட்டு அந்த 12 மாதம் தானுங்க 12 ராசியாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் மாதம் வரல, மேஷம் மாதம், ரிஷபம் மாதம், மிதுன மாதம், அதன் பிறகுதான் மாதமே சித்திரை, வைகாசி அப்படின்னு வச்சது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம ஜாதகத்தில் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம தாத்தனுக்கும் பலன் வரும். புரியுதுங்களா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை விட உங்களுடைய மனைவிக்கு அல்லது உங்களுடைய கணவருக்கு பிரமாத நேரம் இந்த நேரம். என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், திடீர்னு ஒரு அரசு பதவி ஏற்படும், இல்லை அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இது பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக மார்கழி மாதம் 20 தேதிக்கு மேலே 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஐன சகஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேருவார். சூரிய பகவான் துலா ராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதியே சுக்கிரன் பார்க்க, சனி பார்க்க, லாபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்து ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேருவார். இதனால் புத்திர வளர்ச்சி ஏற்படும். இந்த தருணத்தில் சார் நெசமா சார், எவ்வளையோ மருத்துவம் பார்த்துட்டோம் சார், எவ்வளையோ பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டோம் சார், எத்தனையோ கோயில் குளத்துக்கு போயிட்டோம், இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் ரெட்டையாக இருக்கிறோம், ஒத்தையாக இருந்தோம், கடவுள் புண்ணியத்தில் ரெட்டை ஆகிட்டோம். ரெட்டைனா ஆணும் பொண்ணு, கணவன் மனைவி, தம்பதிகளாக நாங்கள் இருக்கோம், தாய் தந்தையாக ஆகணுன்ற ஆசை நிறையா இருக்குதுங்க. தாய் தந்தை ஒரு புத்திர பாக்கியம் வந்தால் எங்களுக்கு போதுமானதுங்க, என் வம்ச விருத்தியானால் போதுமானதுங்க அப்படின்ட்டு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் மார்கழி மாதத்தில் கரெக்டாக 13 தேதிக்கு மேலே உங்கள் ராசியாதிபதி புத்திரஸ்தானத்துக்கு போகக்கூடிய தருணத்தில் புத்திரஸ்தானாதிபதியோட சேரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் தான் புத்திர காரகன் இருக்கார், குரு இருக்கிறார். புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான், சனி பகவானோட உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஐன சுகம், அந்த ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புத்திரகாரகனுடைய வீட்டில் இருக்கிறார். இது எல்லாமே நமக்கு புத்திர செல்வம் கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுபோக ஒரு சிலருக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்தில் பலவிதமான சங்கடங்கள் இருக்கும். வழக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து பிரச்சனை, 1 2 பலவிதமான சங்கடங்கள் இருக்கும். அதிலிருந்து நீங்க முடியல,
எல்லாம் இருந்து நான் அனாதையாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களை கூட இந்த தருணத்தில் பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் வர்றதுக்கான நேரம் இருக்கும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் தர்றது உறுதி. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடலைன்னா, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நேர காலங்கள் சாதகமாக இருக்குதுங்க, கையை பிடிச்சி மேலுக்கு வாங்கன்னு நான் சொல்கிறேனுங்க. இல்லை சாமி நான் இருக்கிற இடத்துலையே இருக்கிறேன்னா அது உங்களுடைய சொந்த சௌகரியம். 2024 வருடத்தில் நாம் இருக்கோம். 2025 வருடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். 2025 மட்டும் இல்லை, 2100 ஆனாலும் ஒருத்தருடைய தலையெழுத்து என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த விஞ்ஞானமும் சப்போர்ட் பண்ணாது, உங்கள் ஜாதகம்தான் சப்போர்ட் பண்ணும். ஜோதிடர்கள் 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் ஜோதிடர்கள் பொய்யாகலாம், ஒருபோதும் ஜோதிடம் பொய்யாகாது. ஜோதிடம் பொய்னா பல பல்கலைக்கழகத்தில் ஜோதிட படிப்பு வராது. இன்றைக்கி நிறைய பல்கலைக்கழகத்தில் ஜோதிட படிப்பு இருக்குது. அப்போது பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கே இந்த அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் சொல்கிறேன், 100% துளாராசி நண்பர்களுக்கு இது நடக்கும், நடந்தே தீரும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை தயவு செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தசைநாதர் எங்கே இருக்கிறார், புத்திநாதர் எங்கே இருக்கிறார், யார் சாரம் வாங்கியிருக்கிறார், பலமாக பலவீனமாக ஒரு முறை பாருங்கள். எப்பயுமே வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தை நம்ம பார்க்குறோம் ஜாதகம், அதை விட வருடம் முடிவை பாருங்கள். சரியா? நிச்சயமாக துளாராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு பொக்கிஷமான நாட்கள் வரக்கூடிய மார்கழி மாதம், மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களை கொடுக்க போகுது, அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது, அதுலேயும் மாற்றங்கள் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.